ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தர் வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் நம்பர். நம்ம யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவங்க நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி சொன்னால் தான் பண்ண வரும். அதுவும் ஆண் பார்த்தோன்னா அடுத்தவங்க ஒய்ஃபுக்கு பண்ணாலும் சரி, ஹஸ்பண்டுக்கு சொல்கிறது கண்டிப்பாக பார்த்தோன்னா நம்பரை தெரிஞ்சுட்டு பண்ணலாமா கூட பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா பார்த்தோன்னா ஒருத்தர் நம்பரை கொடுத்து இருந்தாங்க இதே நீங்கள் அஃபீஷியலாக ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் அவங்க பப்ளிக்கில் போட்டிருப்பாங்க வாட்ஸ்அப்பில். அப்போ அதில் நம்ம பேசலாமான்னா கண்டிப்பாக கேட்கலாம். இப்போ ஒரு புடவை வைக்கிறாங்க போட்டிருக்காங்கன்னா என் புடவை இருக்கோ இல்லை பொதுவாக கேட்கணுன்னா கேட்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா டெய்லி குட் மார்னிங் போடுறது, குட் ஈவினிங் போடுறது, குட் நைட் போடுறது இதெல்லாம் கண்டிப்பாக செய்யலாமா கேட்டால் கிடையவே கிடையாது. ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி இப்படி செய்யவே கூடாது. இப்போ பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு அம்மா கேட்டாங்களே சொல்லி தான் நம்பர் கொடுத்தது. இப்போ அந்த அம்மா கேட்டதுன்னா என்ன செய்யணும்? அந்த அம்மா அந்த நம்பரை கொடுத்துடக்கூடாது. அவர்கிட்ட எது புதுசாக வாங்கி டெய்லி பார்த்திங்கன்னா குட் மார்னிங் போடுறது. குட் மார்னிங் போட்டால் உங்கள்கிட்ட நம்பரை கொடுத்து குட் மார்னிங் போடு சொன்னோமா, அது பர்சனலுக்காக வச்ச வாட்ஸ்அப் நம்பர். உங்கள்கிட்ட யாராவது நீ போடுன்னு சொன்னோமா, அது எதுக்காக கொடுக்கணும்? அப்போ பதில் போடணுமா? அந்த குட் மார்னிங்க்கு பதில் போடணுங்கிற அவசியமே கிடையாது. இதுவரையும் பார்த்தீங்கன்னா டெய்லியே இந்த நம்பர் டெய்லியே இந்த குட் மார்னிங்கை நம்ம டெலிட் பண்ணி பிளாக் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நம்ம நம்பர் கொடுத்து ஒன்று அனுப்புன்னு சொல்லலை. அடுத்தவங்க பர்சனல் வாட்ஸ்அப்பில் நுழைஞ்சி டெய்லி குட் மார்னிங் போடுறது ஒரு மிக ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க நம்பராக கொடுத்தா அப்படின்னா நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இப்போ ஒய்ஃபுக்கு தான் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை அந்த நம்பரை திருடி வச்சுக்கிட்டு அடிக்கடி பேசிக்கிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் தேவையில்லாமல் குட் மார்னிங் போடுறது, குட் மார்னிங் போடுறது அப்படியே நைஸாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவான். இப்போ குட் மார்னிங் சரி தெரிஞ்சவன் தானே, நீங்கள் குட் மார்னிங் சொன்னால் வச்சுக்குவோம், நைஸாக அவன் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்புறம் அடிக்கடி கால் பண்ணுவான். பொண்ணு ஆண்கள் எப்படின்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் யாராவது பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அவங்க மெசேஜ் பண்ணினான்னா தாராளமாக நீங்கள் பிளாக் பண்ணுங்கள். அதை பற்றி தவறே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல இது ரொம்ப தவறான விஷயம். படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே அப்படி தான் செய்கிறாங்க. இப்போ இப்போ நான்லாம் படிச்சுட்டு அப்படியே டெலீட் பண்ணிடுவேன். ரொம்ப தவறான ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் சரி இப்படி தான் பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் மெசேஜ் பண்ணாங்க. ஒருத்தர் ஆணோ பெண்ணோ கொடுத்தாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து நீங்கள் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்க கூட பேசலாம், தவறு கிடையாது. அதுக்காக உங்கள் மனைவிக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்பரை எடுத்து அதுலேருந்து குட் மார்னிங் போடுறது அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். அப்படிலாம் ஒரு நாள் செய்யாதீங்க. அந்த நம்பரை தாராளமாக அப்படியே டெலீட் பண்ணிடலாம். அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியும் தொடர்ந்து தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னா பிளாக் கூட பண்ணலாம். அப்படி தவறே கிடையாது. ஏன்னா அடுத்தவங்க இதில் தேவையில்லாமல் நுழைஞ்சு போகிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் சரி பெர்மிஷன் இல்லாமல் ஒரு ஆண் பெண்ணுக்கு பெண்ணு ஆணுக்கும் யாருக்குமோ இந்த மாதிரி குட் மார்னிங் அப்படிலாம் போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. ரொம்ப தவறான ஒரு விஷயம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், அதில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.